எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எவ்வளோ பெரிய ஆலமர கட்சி, எத்தனை வருஷமா எவ்வளோ விடுதலை போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நேற்று வந்து தம்மா துண்டு பிளேடு இது எங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னு எகத்தாளமாக வெளியில் பேச வேண்டியது, நக்கல் பண்ண வேண்டியது. ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு அதை பிளேடுன்னு சொல்கிறாங்களா, அந்த கட்சி என்ன பண்ணாலும் போய் நோட்ட சொல்ல வேண்டியது, அதை போய் வரண்டளிக்க வேண்டியது. இப்படி தான் தொடர்ந்து இங்கே உள்ள ஆலமர கட்சி சொல்கிற கட்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், தமிழை வெற்றிக்கத்துறை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்போதே நாம வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா காழ்ப்பு வச்சு அதை குறை சொல்லி மற்றவங்களை விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தையில் பேசுகிற அந்த மாதிரி அரசியலாம் நம்ம பண்ண வரல. நாம மக்களுக்காக நல்லது பண்ண வந்திருக்கோம். மக்கள் பணிகளை தொடர்ந்து நெருப்பு மூல அப்படி பயங்கரமா ஸ்பீடா பண்ண போறோம், அதை முன்னெடுத்து செல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருந்தாரு. அதன்படியே அவர் சொன்னதன் பேர்லயே தமிழை வெற்றிக்கத்துறை தோழர்கள் நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாக்காளர் அடையாள அட்டை சிறப்பு முகாம் நடத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளருடைய பெயர் திருத்தம், அப்புறம் பேர் சேர்க்கிறது, அட்ரஸ் திருத்தம், ஒரு ஃபோன் நம்பர் இணைக்கிறது, இந்த மாதிரி படிக்கல தன்னார்வமா எடுத்து சொல்லிட்டு வராங்க எல்லா மாவட்டங்களையும் எல்லா ஊர்களிலுமே. ஸோ இதை பார்த்த உடனே இந்த ஆலமர கட்சிக்கு சரியான ஒரு பயம் வந்துட்டு, என்னடா இது, அந்த சிறப்பு முகாமுக்கு கூட்டங்களும் பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுட் கேட்கறதுக்கு வராங்க. அந்த அவங்க நடத்துகிற தன்னார்வமா அந்த வாக்காளர் அடையாள சிறப்பு முகாமுக்கு நிறைய கூட்டம் மக்கள் வந்த உடனே இவங்களுக்கு ஒரு காண்டாயிடுது. என்னடா இது, நேற்று அந்த கட்சி இவ்வளோக்குள்ள முன்னெடுத்து பயங்கரமா போறாங்களே, அப்ப இது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணுமே. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை யார் பண்ணாலும் அதை கேட்டு நம்மளும் பண்ணணும்னு நினைச்சா கூட பரவாயில்ல. நீங்க இத்தனை வருஷமா இருக்கீங்க, நீங்க அதை எடுத்து முன்னெடுத்து உங்க கட்சிக்காரங்க பண்ண வேண்டியதானே. நீங்க பண்ணல, சரி ஒருத்தவங்க பண்ணும்போது அது காண்டி ஏறி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு சேர்த்து அப்போ அதில் எல்லாம் போய் நம்ம வரணும்னு சொல்லி அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்ச்சை பண்ணி பிரச்சனையை பண்ணி. ஸோ இந்த வகையில தான் நேற்று சென்னை அயோத்திக்குப்பம் பகுதியில் தமிழை வெற்றிக்கிறது தோழர்கள் இந்த சிறப்பு முகாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்களும் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய டவுட்களை கேட்டிருக்காங்க. அது அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல அங்க போய்கிட்டு மேஜை போட்ட இடத்துல நீங்க கட்சி குடி வச்சிருக்கீங்க அதை வச்சிருக்கீங்கன்னா அங்க போயிட்டு இந்த ஆலமர கட்சி வந்து போயிட்டீங்க, போய் வந்து பிரச்சனை பண்ணி அது வந்து வாய் தகராறாகி அதுக்கு கைகளை வரை போற மாதிரி இருக்கு, ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. உடனே மெரினா கடற்கரை உள்ள காவல்துறையினர் அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சமரசம் பண்ணி போங்க சொல்லி பிரிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்க ஒண்ணு பண்ணணும், இல்ல அந்த மத்த மாற்று கட்சியா புதுசா ஒருத்தவங்க வரும்போது அதை பாராட்டுறதுக்கு மனசு இல்லைனாலும் அதுல போயிட்டு ஏன் இறந்து கொடுக்கணும், ஏன் தடுக்கணும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச நீங்க பண்ண வேண்டியதுதான். சரி, அதை பார்த்து உங்களுக்கு போட்டி உங்களுக்கு அதே மாதிரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய நிர்வாகி சொல்லி அதே மாதிரி நீங்களும் எல்லா மாவட்டங்களையும் போட்டு நீங்களும் அதை முன்னெடுத்து பண்ணுங்க. யார் வேண்டாம்னா அப்ப இதுல எவ்வளவு வன்மங்கள் இருக்கு பாருங்க. ஒரு கட்சி நம்மளோட, அதாவது இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தளபதி விஜய் ஒரு அரசியல் கட்சி எப்ப ஆரம்பிச்சுட்டு அந்த மாநாடு நடத்தினாரோ அதுல இருந்து பயம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ இவங்களுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா கூடுறத பார்க்கும்போது இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. என்னடா நம்ம அதனாலதான் பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல தளபதி விஜயவர்களை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே வாய் பேசாம அமைதியா அதை கடந்து நாங்களும் அவங்கள பத்தி பேசுவோமா அப்படின்னு பயங்கரம் பேசியிருந்தாங்க. மாநாட்டுக்கு அப்புறம் மெல்லமா அவங்களுடைய அல்ல கையில கொஞ்சம் கொஞ்சம் கதற ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு மெயின் ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, எந்த கட்சி வந்தாலும் எங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக முதல் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கு நல்லதுதான். அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இடத்துல கொடுக்கலாம் மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகும். ஸோ அதனால தமிழை வச்சுக்கிற தோழர்கள் நீங்க எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சோர்வடையாதீங்க. நீங்க வந்து உங்களோட பணிகளை அடுத்தடுத்தாப்புல மக்கள் பணிகளை முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருங்க. இவங்களுடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாள் போக்குல அதுவே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது. அந்த ஆலமர கட்சிகள் இந்த ஒரு கட்சி மட்டும் இல்ல, இன்னொரு கட்சி இருக்கு. இன்னொரு கட்சி இப்ப எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்குன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில ஏறணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. ஆனா அவங்களும் அப்படிப்பட்ட காலங்கள் கிடையாது. 2 பேருமே ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் பிறகு ஆலமர கட்சிகள் இருக்காங்களா, இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆலமர கட்சிகள் 2 கட்சிகளுமே வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒற்றுமையா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிகள் தான் இருக்கணும். ஒண்ணு நீ ஆளணும், இல்ல நான் ஆளணும். ஆனா புதுசா ஒரு பெரிய கட்சி வளரக்கூடாது. ஸோ அதுல ரொம்ப வந்து ஒற்றுமையா இருப்பாங்க. அது வந்து உண்மையா தமிழை வச்சுக்கிற தலைவர் தளபதி விஜயவர்களுக்கு தெரியும், தோழர்கள் தெரிஞ்சுடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நட்புறவா இருக்காங்கன்னு நம்பாங்க, இவங்களும் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஸோ அப்படிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்தியா வந்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் எவ்வளவு பெரிய ஒரு சக்தியா வந்தாரு, எவ்வளவு எதிர்கட்சியா இருந்தா உட்கார்ந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பழம் கொட்டப்பட்ட திமுக கலைஞர்களே பழம் நழுவில் பாலில் விழுந்து விடும் அப்படின்னு சொல்ல வச்சவர் கூட்டணிக்காக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தியா வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். அவர் தில்லா தைரியமா, ஆனா அவரே சாச்சாங்கன்னா பாத்துட்டுங்க. ஸோ அப்படிதான் அவங்களுடைய எண்ணோட்டங்கள் எல்லாமே. இப்போ நம்ம வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க கிட்டயுமே சூழ்ச்சிருக்கு. இப்போ அவங்க பின்னாடி கீழ் நோக்கி, அதாவது இவங்க வந்து நான் கொஞ்சம் அடி வாங்கி இருக்கனால அமைதியா இருக்காங்க. இல்லைன்னு சொல்லலாம், 2மே ஒரே மாதிரி தான். என்ன பொறுத்து 2 திராவிட கட்சிகளுமே ஒரே எண்ணத்தோட தான் இருப்பாங்க. புதுசா யாராவது பெரிய சக்தியா வந்தா அவங்கள வளர விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால கவனமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதாவது இந்த இசைவாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயம் சாரி ஐயப்பா நாங்கள் உள்ள வந்த தப்பாப்பா தாடிக்கார பேர் சொல்லி ஒரு பாட்டை பாடி இங்க இந்து மதத்துக்கும் அது மட்டும் ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. இது உங்களுடைய எப்பவுமே டெக்னிக் தான். அதாவது பாத்தீங்கன்னா
அந்த பெரிய ஆலமர கட்சி இருக்குல்ல, அவங்க எப்பவுமே என்ன ஒரு டெக்னிக் பண்ணுவாங்கன்னா, தமிழை வச்சுக்கிறதுல ஏதாவது ஒரு பெரிய நல்ல நிகழ்வு நடந்தது, பரபரப்பா மக்கள் அதை பேசுறாங்கன்னா அதை மறக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துடுவாங்க. நீங்க நல்லா பார்த்து தெரியும், தமிழை வச்சுக்கிறது கொடி அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ் நியூஸ்ல பயங்கரமா அமைச்சரவையில மாற்றம் சொல்லி பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாநாட்டு அன்னைக்கு சன் டிவில சூப்பர் ஸ்டாரோடய ஒரு படத்தை ஓட விட்டு பயங்கரமா காட்டினாங்க. அப்ப வேற எதுவும் பண்ண முடியாது இருக்காண்டி. இப்ப அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விருந்து கொடுத்து கௌரவிச்சு அது எல்லா மீடியாலையும் அதை பத்தி தான் பயங்கரம் விவசாயிகள் எல்லாம் தளர்ந்து விஜயபுரம் போயிட்டாங்க திருப்பிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரம் பேசப்பட்டு இருக்க இந்த நேரத்துல அதை கொஞ்சம் மங்கடிக்கணும் அப்படிங்கிற உடனே வந்து பாத்தீங்கன்னா இசைவாணி இசையை எடுத்து விட்டாச்சு. இந்த இசைவாணி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக ஐயப்ப சாமிக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு பாடலை பாடுதுன்னு சொல்லி அதுதான் இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய நோக்கமே என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயோடைய தமிழை வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பயங்கரமா அவருடைய பேச்சு அடிபடுது சோசியல் மீடியா அப்படின்னா அதை வந்து மறைக்கணும், அது வேற பக்கம் திருப்பினா உடனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்றாங்க, ஒரு யுக்தியை கையிடுறாங்க. ஸோ எனக்கு பக்கம் அப்படிதான் தோணுது இதுவுமே. ஏன்னா இவங்களுக்கு இதே வேலை தான் போச்சு. இந்த எப்ப பார்த்தாலும் பகுத்தறிவு பகலவர்கள் நாங்க வந்து அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து இந்து மக்களை இழிவுபடுத்த வேண்டியது. அதுவும் கரெக்டா நவம்பர் மாசம் ஆச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு எல்லாரும் போறாங்க, இதே மாதிரி எடுத்து வந்து விடுறது. ஏன் உங்களுக்கு கோயிலுக்கு போனோம்னா எவ்வளவு இந்து கோயில் இருக்கு, அங்க போக வேண்டியதானே? இல்ல உங்களுடைய நீங்க வந்து வேற மத்த சேர்ந்தவங்க உங்களுடைய ஆலயங்களை போய் நீங்க சாமி கும்பிடுங்க. எங்க இது மாத்திரம் உள்ள அங்குள்ள பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அந்த கோயிலுக்கு போறது அது வந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேச்சுலர் சாமி தான், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெண்கள் படையா அவர் மேல படாத ஐயப்பன் சாமி சொல்லி அவங்களுடைய கணவரையும் அண்ணா அப்பா எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்காங்க வீட்டுல இருந்து. அவங்களுக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா உங்களுக்கு என்ன கேட்கிறேன், நீங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது, நீங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு கடவுள் கும்பிட்டா உங்களுடைய ஆலயங்களுக்கு போலாம். அப்படி இல்லை இந்து மதத்துல தான் நீங்க சாமி கும்பிடுனா கூட இந்து மதத்துல எவ்வளவு கோயில் இருக்கு அங்கெல்லாம் போலாம். அதெல்லாம் விட்டு ஐயப்பன் கோயிலுக்கு தான் அங்க போவோம்னா இதுல என்ன ஒரு அடிப்படை உரிமை இருக்கு? அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு நீல மண்பாட்டு மையத்துல இருந்து நம்முடைய அடிப்படை உரிமையை காக்கணும், இசைவாணி சகோதரிக்கு நம்ம வந்து தோளோட நிக்கணும். என்னப்பா இது அடிப்படை உரிமை இருக்கு? அடுத்தவங்க மதத்தோட அந்த மத நம்பிக்கையில போய் மூக்கு நுழைச்சு அதை இழிவுபடுத்துறது நம்மளுடைய அடிப்படை உரிமையா என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்ச்சிகளை, அதாவது ஒரு கட்சி பெருசா வளருதுன்னா அதை மழுங்கடிக்கிறதுக்கு, அது வந்து மக்களிடையே பெரிய செல்வாக்கு பெறுதுன்னா அதை வந்து வேறு திசையில அதை பரவிடாம தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யுக்தியெல்லாம் கையாளுவாங்க. இது வழக்கம் நடக்கிறதா. ஸோ எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களுடைய நோக்கம் ஃபுல்லா மக்கள் பணியை நோக்கி தான் இருக்கணும். தமிழை வச்சுக்கிறது தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவர் கரெக்டா சொன்னாரு. நம்ம அந்த வெறுப்பு அரசியலா பண்றதுக்கு இங்க வரல, மக்களுக்கான அரசியல பண்ண வந்திருக்காரு. அதே மாதிரி நீங்க மக்கள் முன்னெடுப்புல நடத்திட்டே போங்க, பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு வந்து அவங்க எவ்வளவு பிரச்சனைகள் கொடுப்பாங்கிறது. கொஞ்ச நாள்லயே அவங்களால ஒண்ணும் முடியாது. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க அவங்க அப்படியே பின்னோக்கி போயிருவாங்க. அவங்க வந்துட்டு வாயாலே பேசிட்டு இருக்கோம், நம்ம செயலே காட்டிட்டு இருப்போம். சோ இதை வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பாராட்ட வேண்டிய விஷயம். சோ இப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா விலையில்லா இலவச உணவு ஒண்ணு நடத்தினாங்க நம்மளுடைய தோழர்கள், தமிழை வச்சுக்கிறது தோழர்கள். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில இருந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடத்துல சொல்லிட்டு அதை நகட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்டியில சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வச்சுதான் அவங்க வந்து இந்த உணவத்தை விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இடத்துல இருக்குன்னு நகட்டிட்டாங்க. ஆனா நம்முடைய தோழர்கள் திரும்ப அதே இடத்துல ஒரே நல்லா திரும்பி வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க நீங்க பண்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவங்க வந்து எதிர்ப்பா வந்து நின்னாலும் சரி, நீங்க வந்துட்டு உணர்ச்சி படாம பொறுமையா இருந்து அசராம. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ காரியம் முக்கியம். அவங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, ஏதாவது கோபப்பட வைப்பாங்க, உங்க வந்து டென்ஷன் ஆக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அசராம தளபதி விஜய் எவ்வளவுதான் நெகட்டிவா எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணாலும் அவரை வந்து பாத்தீங்கன்னா இனிவா வந்து ஒரு பிரஸ் மீட் கூட அட்டன் பண்ண மாட்டாரா, இவருக்கு என்ன பேசுறீங்க அப்படி சொன்னாலும் அவர் வந்து நிதானம் தவறாம இருக்காரோ அதே மாதிரி தமிழை வச்சுக்கிறதுல தோழர்களும் நிதானத்தை கைவிடாம அப்படி அசராம இருங்க. அவங்களாவே போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கத்தி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது இவங்களை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றி பாதை தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கலங்காம உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செயல்படுத்திட்டே இருங்க. மக்களுக்கான பணிகள் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கும், வேற எதுவுமே கொண்டு போய் சேர்க்காது. இந்த திராவிட கட்சிகள் மாதிரி அரைச்சமாவே அரைக்காம புதுசா மக்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன முதல்ல உதவ முடியும், அவங்களுக்கு என்ன மாதிரி முன்னெடுப்பு கொண்டு போகணும், அதை நோக்கியே போயிருங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், எப்படி நம்ம பாடுறோமோ அதே மாதிரி தவறு நடந்தா சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால சுட்டு வைரலாயிட்டு இருந்துச்சு. அதாவது தமிழை வச்சுக்கிறதுடைய நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வீடு புகுந்து தாக்கியிருக்காங்க. அதாவது தமிழை வச்சுக்கிறது போஸ்டர் ஒட்டின இடத்துல இவங்க அதுக்கு மேல காங்கிரஸ் கட்சியில ஒரு போஸ்டர் ஓட்டிட்டாங்க அப்படிங்கிற பேர்ல ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இது வதந்தியா இருந்தெல்லாம், ஆனா அது வீடியோவா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை வந்து முன்னெடுக்க வேண்டாம். இது வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு தவறான ஒரு கண்ணு இப்பவே கொண்டு போய் சேர்த்துரும். கொஞ்சம் பொறுமைக்காரங்க. அதாவது எதா இருந்தாலும் காவல்துறையின் மூலமா ஒரு அரசாங்கத்தின் மூலமா சட்டப்பூர்வமாக எதனால அணுகுங்க. நீங்களா வந்து பாத்தீங்கன்னா எதையும் முன்னெடுத்து பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட தொண்டர்கள் தமிழை வச்சுக்கிறதுடைய தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிச்சா குஞ்சுகள், அவங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க, அவங்க ஆன்லைன்ல உட்காந்துட்டு இப்படி எல்லாரும் தவறுவா பேசுவாங்க, அவதூறா எப்படிங்கிற மாதிரி ஒரு
எல்லாருக்கும் இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட தான் யாருமே பேசிட்டு இருக்காங்க இங்க. ஸோ அப்படிங்கும்போது நாம வந்து ஒரு மெச்சூரிட்டியான பெர்சன், நாங்க வந்து சில்லற அல்ல சில்லற கிடையாது அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லணும்னு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்மளுடைய செயல்கள் அந்த மாதிரி இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் விட்டாங்க, நம்ம போஸ்ட் மேல அவங்க போஸ்ட் விட்டாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சர்ச்சையாக வேண்டாம். எதா இருந்தாலும் காவல்துறை மூலமா நீங்க சட்டப்பூர்வமா அதை கொண்டு செல்லுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப தளபதி விஜய் அவர்கள் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேரை இதுக்காண்டியே பாத்தீங்கன்னா அமர்த்த போறாங்க. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களின் அணி பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு. சோ இப்படி அவங்க மூலமா அதை பேசி அதன் மூலமா சட்டப்பூர்வமா அந்த நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையை அப்படி கையாளுங்க. அதை விட்டுட்டு நீங்களா நேரடியாக செஞ்சு உத்தரவு. இது வந்து உண்மையா இருக்க பட்சத்தில் நான் சொல்றேன், இது உண்மையா பொய்யாங்கிறது இனிமேல் தெரியும். ஸோ உண்மையா இருக்க பட்சத்தில் இல்ல இல்லாம இருந்தாலும் இதே மாதிரி முன்னெடுப்புல நீங்க இதுக்கு அப்புறம் எடுக்காம இருப்பீங்கல்ல. ஸோ அதுக்காக என்னுடைய இந்த கருத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம வந்துட்டு தமிழை வெற்றிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை குறை சொல்லி அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணி அதுல அரசியல் பண்ற கட்சி கிடையாது. மற்றவங்களை விட நான் உங்களுக்கு பெட்டரானவன் அப்படின்னு மக்கள்கிட்ட நிரூபிச்சாலே போதும். ஸோ மக்களை நம்ம பக்கம் வந்துகிட்டே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணங்கள் இருக்கணும். இந்த அடுத்தவங்க விமர்சனம் பண்றது, அடுத்தவங்க குறை சொல்றது அதெல்லாம் இருக்கவே கூடாது. அதனாலதான் தளபதி விஜய் அவர்களும் அதே முன்னெடுப்பு எடுத்து அதன்படியே அவருடைய அறிவுகள் இருக்கு. ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பிரஸ் மீட் வைக்கல அதை பண்ணல ஏதாவது கலெக்ட் இருக்காங்க. தளபதி விஜய் அவருடைய செயல் எப்படி இருந்து அப்படி இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளை கூட்டு கௌரவிச்சு அவர் அடுத்த போயிட்டே இருக்காரு. ஸோ அவரை மாதிரி அவருடைய தோழர்களும் மக்கள் பணிகளை இதே மாதிரி சிரத்தையோட கொண்டு போயிட்டே இருங்க. எத்தனை இடத்துல வந்தாலும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிடும். நம்மளுடைய வீரப்பட்டு மக்கள் நம்ம மேல வைக்கிற அந்த செல்வாக்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நகர்ந்துருவாங்க. சோ அதெல்லாம் பத்தி நம்ம வந்து யோசிக்க கூடாது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டு நடத்தும் போது மாநாட்டுக்கு அவ்வளவு இடத்துல வந்துடும், மழை வந்துடும், தீபாவளி டைம் யார் வருவா, எப்படி எவ்வளவு கூட்டம் வரும்னு எவ்வளவு விமர்சனம் நடந்துச்சு. அதெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி அந்த ஆண்டனோட அருளே அந்த மாநாட்டுக்கு இருந்துச்சு. அதனாலதான் மாநாடு அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது. சோ அதே மாதிரி தமிழை வெற்றி கழகமும் வெற்றி நடை போட்டு வீரநடை போட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பாரு. சோ அதுக்கு உங்களுடைய முன்னெடுப்புல நீங்க எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம அப்படியே முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த வீடியோ பார்த்துருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் சொல்றதுல ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.